மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே இயேசு நமக்கு புதியதொரு சிந்தனையை தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு அன்பின் கட்டளை நமக்கு வழங்குகிறார். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒன்றின் தொடக்கம் அல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. நாம் எப்படி ஒரு செயலை செய்கிறோம் என்பதை எல்லோரும் கவனித்து கொண்டிருந்தாலும், எப்படி நாம் தொடங்கினோம் என்பதை தாண்டி எப்படி நாம் அதை முடிக்கிறோம், அல்லது எப்படி அதை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். அதை தான் சபை உரையாளரும் நமக்கு சுட்டி காட்டுவது ஒன்றின் தொடக்கம் அல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்பதை சபை உரையாளர் 7வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நமக்கு அறிவுறுத்துகிறார். சிலவற்றின் நிறைவு வேகமாக தெரிந்துவிடும், சிலவற்றினுடைய நிறைவு நெடுங்காலத்திற்கு பிறகுதான் தெரியும். எப்படி எனில், ஒரு தாய் கருவுறுகிறார் எனில் அந்த கருவுறுதலுடைய நிறைவு 9 அல்லது 10 மாதங்கள் தேவைப்படுகிறது. அல்லது நம்முடைய வீடுகளில் இன்றைக்கு எல்லோரும் தண்ணீரை வீட்டிற்குள்ளாகவே வர வைக்கிற திறனை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு குடிதண்ணீருடைய குழாயோ அல்லது பழுப்போ பழுதடைகிறது, உடைகிறது எனில் அதற்குரிய நபரை அழைத்து நாம் ஒரு நாளைக்குள்ளாக அந்த பழுதை நிறைவு செய்து விடுகிறோம். ஆக ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு பயிற்சிவிக்கிற அந்த திறன் எப்பொழுது நிறைவடைகிறது? 10 மாத காலம் அல்லது 12 மாதங்களுக்கு பிறகு தேர்வின் பொழுது நிறைவடைகிறது. நமக்கு உடல்நலம் அற்று இருக்கிற பொழுது, காய்ச்சல் வருகிற பொழுது, அந்த நோயினுடைய அந்த வீரியம் எப்பொழுது குறைந்து நம் உடல் நிறைவடைகிறது? மருத்துவர் நமக்கு வழங்குகிற அந்த மருந்துகளை பொறுத்து அமைகிறது. அதே பொழுதுதான் நிறைவு பெறுகிற எல்லாமே நமக்கு ஒரு வகையான உணர்வை தருவதில்லை. சிறையில் ஒருவர் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் எனில் அவருடைய தண்டனை காலம் நிறைவுறுகிறது என்று சொல்கிற பொழுது அந்த நிறைவடைதல் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆக இந்த நிறைவடைதல் எல்லா நேரங்களிலும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்துவிடுவதாக இருப்பதில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகில் பல நிறைவேற ஆசைகள் தான் நம்மை அலகழித்து கொண்டிருக்கிறது. பல வகையில் இந்த நிறைவேறா தன்மை தான் நம்மை பாதித்து கொண்டிருக்கிறது. ஆக நிறைவேறா தன்மைகள் இன்றைக்கு பல பாதிப்புகளை நமக்கு வழங்கினாலும் இயேசு நம்மை நிறைவு நோக்கி அழைத்து செல்பவராக இருக்கிறார். ஆக எது நம்மை நிறைவுக்கு அழைத்து செல்கிறது என்பதை பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தியிலே, இந்த நற்செய்தியில் இயேசு நமக்கு சொல்வது மாட்சி பெறுதல் அல்லது மாட்சிப்படுத்தப்படுதல் என்கிற வார்த்தை இயேசுனுடைய பாடு, இறப்பு, உயிர்ப்பு மற்றும் விண்ணேற்றத்தை நம் கண்முன் நிறுத்துகிறது. ஏனெனில் இது கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது. அத்திருவுளத்தை இயேசு நிறைவேற்றுபவராக இருக்கிறார். ஆக இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது, தன்னுடைய நிறைவேறிய இந்த பணி தொடர்ந்து நடைபெற, தொடர்ந்து உலகில் நிறைவேறுகிற தன்மையோடு இருப்பதற்காக இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார். அக்கட்டளை தான், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். ஆக நாம் இன்றைய நாளிலே ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதன் மூலமாக இயேசுனுடைய சீடத்துவத்தில் பங்கேற்கிறோம். அந்த அன்பு இயேசுனுடைய சீடத்துவத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது என்பது இயேசு கற்றுத்தருகிறார். அதை தான் திருவழிபாட்டு பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பை வைத்திருப்பவர் கடவுளாக இருக்கிறார். எனவே நாம் குறையாத இந்த அன்பை பெற்று வாழுகிற நாமும் குறைவுபட அன்பை அடுத்தவருக்கு வழங்குகிற பொழுது இயேசுவின் சீடர்கள் ஆவோம் என்பதை உணர்ந்து குறைவுபட அன்பில் நாம் நிறைவு காண்பவர்களாக வாழ்கிற வரத்தை இந்நாள் முழுவதும் இறைவனிடம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.